ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் யூ டர்ன் கவர்ன்மெண்ட் மோடி அரசாங்கம் 3வது முறையாக பொறுப்பேற்றதற்கு பின்னாடியிருந்து தொடர்ந்து யூ டர்ன் தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அவர் ஏதாவது கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நாங்க முன்னாடி நிற்போம். அதனால நாங்க நினைக்கிறத தான் மோடி செய்ய முடியுமே தவிர அவர் இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாதுன்னு ராகுல் காந்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, தொடர்ந்து அவர்கள் கொண்டு வருகிற எந்த மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறாத ஒரு நிலைமை இருக்கு. அவங்க ஆரம்பத்துல, அதாவது இந்த இந்த ஆட்சியை தொடங்கும்போது அவங்க என்ன என்ன மாதிரியான மனநிலையில இருந்தாங்கன்னா, நாம யார வேணா தாஜா பண்ணி எப்படி வேணா ஆட்சி அமைச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. மோடி இந்த குறைந்த வெற்றியை கூட பெரிய அளவுல ஆர்எஸ்எஸோடு ஆர்எஸ்எஸ் தான் இதுக்கு காரணம். ஆர்எஸ்எஸ்னுடைய நெருக்கடியெல்லாம் நம்ம எளிதா சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார். ஆனா தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அவருக்கு கொடுத்த மோடி தலைமையிலான இந்த கூட்டணிக்கும் கொடுத்த அந்த நெருக்கடி, அது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு சமாளிக்க வேண்டிய இடத்துல மோடி இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நீங்க வேலை செஞ்சு குடுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிற அளவுக்கு அது நிலைமை மோசமாயிருக்கு. இன்றைக்கு ஜார்க்கண்டினுடைய லீடர்ஸ் அ பிரச்சனைய கிளப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்மிருதி இரானி டெல்லியினுடைய முதல்வராக என்ன மாத்துங்க. அப்படி இல்லன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆக்குங்க. அந்த மாரியான டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுபோல அங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஆக்குறீங்களா? அல்லது என்னை பிஜேபியினுடைய தலைவரா மாத்துறீங்களா? அதே மாரி ஊபில ஏற்கனவே நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். அவரு யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரா பலர் கிளம்பியிருக்காங்க. அவங்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக மாத்துங்க அப்படிங்கிற முழக்கம். இப்ப ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பக்கம் பிஜேபிக்கு தேர்தல் வரப்போகுது. ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழா நடக்கப்போகுது. ஆர்எஸ்எஸ்க்குள்ள பல மாற்றங்கள் வரப்போகுது. இப்ப இந்த அதிகார போட்டி பல இடங்கள்ல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயும் அண்ணாமலை இடத்த காலி பண்ணுவதற்கான பல போட்டிகள் இருக்கு. இந்த மாதிரி கட்சிக்குள் பல நெருக்கடிகள் மோடிக்கு எதிரா நிதின் கட்கரி, அ அவரு இவரு ராஜ்நாத் சிங் போன்ற பலர் பரிசீலிக்கப்படுறாங்க அப்படிங்கிற நிலைமையில கட்சிக்குள்ளேயும் அவருக்கு பெரிய பாதிப்பு. அடுத்தடுத்த அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதிலயும் அவருக்கு பெரிய பாதிப்பு. இந்த நிலைமையில தான் மிக முக்கியமான ஆயுதமாக ராகுல் காந்தி இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து, அது மிகப்பெரிய அளவுல மக்களிடத்துல தொடர்ந்து அது ஒரு வெற்றி. இது தேர்தல் ரீதியாகவும் சரி, ஒரு சோசியலி சமூக ரீதியிலும் அது ஒரு மாரி ஒரு வெற்றி முகமாக பார்க்கப்படுது. ராகுலினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக அது பார்க்கப்படுகிறது. அது இந்தியாவுக்கே மிக முக்கியமான ஒன்றாக எல்லோரும் எல்லா கட்சிகளும் அந்த கோரிக்கையை கையில் எடுக்கிற ஒரு முயற்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்மை போன்ற இயக்கங்களே அடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை தான் முன்னெடுக்க வேண்டிய ஒரு ஒரு திட்டம் இருக்கு. இப்போ பல பகுதிகள்ல அதை முன்னிறுத்தி கூட்டங்கள் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. பெரியார் இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்று எல்லோரும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்கு. எல்லோருக்கும் இடஒதுக்கீட்டில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒன்று பேசு பொருளாக மாறி இருக்கிற நிலைமையில அது சமூக ரீதியாகவும் அவங்களுக்கு நெருக்கடி ஆயிருக்கு. இந்த அடிப்படையில மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள்லயும் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே குழப்பங்கள் இருக்கு. இந்த இந்த அடிப்படையில தான் அவங்க எந்த திட்டத்தையும், எந்த அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களையும் சட்ட ரீதியாக செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப கூட அமைச்சரவை ஒப்புதல் குடுத்துருச்சுன்னு சில திட்டங்கள் சொல்றாங்க. அமைச்சரவை தாண்டி உங்களுக்கு அது மசோதாவாக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும்போது அதனுடைய எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே வக்ஃப் போர்டு விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதுபோல தான் இதுல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இப்போ கொண்டு வராங்க. கொண்டு வந்த மாத்திரத்திலேயே அது திரும்ப பெறப்படுது, அல்லது கிடப்பில் போடப்படுது, அல்லது அதுக்கு கமிட்டி அமைக்கிறாங்க. இது மாதிரியான நிலைமைகள தான் அவர் ராகுல் காந்தி யூ டர்ன் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நேரா நேரா அவங்க நினைச்ச மாத்திரத்துல அவங்க அவங்களால போக முடியல. அடிச்சு முன்னேறி இப்ப கடந்த முறை செய்தது போல அடிச்சு முன்னேறி, நான் நினைக்கிறது தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதேச்சதிகார போக்கோடு இந்த முறை நடந்து கொள்ள முடியல. அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு, யூ டர்ன் போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா பல விஷயங்கள்ல பின்வாங்குறாங்க. அ இப்போ இப்போ கூட ராகுல் காந்தி சொன்னதையே திசை திருப்புறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் நாங்க இதற்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம். எங்களுக்கும்
ஒண்ணும் ஆட்சேபனை இல்லன்னு சொல்றாங்க. அதுவரைக்கும் பிஜேபி வந்து நாங்க எடுப்போம். அ தமிழ்நாட்டிலயும் சரி, பல இடங்கள்ல அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும்போது, ஆமா நாங்க சாதிவாரி கணக்கு எடுப்போம். அதுல ஒண்ணும் சிக்கல் இல்லன்னு பேசவே இல்ல. ஆர்எஸ்எஸ் வந்து கேரளா கூட்டத்தில் ஒப்புக்கொண்ட பிறகு தான் அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அறிவிப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப அதையே வந்து அதையே ராகுல் காந்தி பேசின விஷயத்தையே தவறாக இன்டர்பிரேட் பண்ணி, சாதிவாரி கணக்கெடுப்பையே அவர்களும் கையில் எடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் அது அப்பட்டமாக ரொம்ப வெட்ட வெளிச்சமா அவங்க போடுறது அரசியல் நாடகம்னு வந்து நமக்கு தெரியுது. ராகுல் காந்தி அப்படி எந்த இடத்துலயும் அப்படி பேசல. இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்குவதற்கான வேலையை செய்யணும். அல்லது இடஒதுக்கீட்டுடைய தேவை தீர்ந்து போச்சு. அதை பரிசீலிக்கணும். அப்படிலாம் அவர் பேசல. எப்போது பரிசீலிக்க வேண்டும் என்றால், இது வந்து எல்லோருக்கும் போய் சேரும்போது தான் அத பத்தி பரிசீலிக்க முடியும். இன்றைக்கு அந்த நிலைமை இல்ல. குறிப்பா இன்று கடந்த ஆட்சி வரைக்கும் நடந்த அந்த அமர்வுகள் ரிசர்வேஷன் மூலமா வந்த இந்த இடங்கள் எல்லாம் நீங்க வந்து பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இது வந்து முழுவதுமாக செயல்படுத்தப்படல. கல்வியிலயும் சரி, இந்த வேலைவாய்ப்புகள்லயும் சரி, இது முழுவீச்சா இன்னும் செயல்படுத்தவே இல்ல. அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு நம்ம ஊர்ல வந்து 15 ஆண்டுகள் கூட ஆகல. 15 ஆண்டுகளுக்குள்ள அத ரிவோக் பண்ணுவதற்கான தேவை எங்கிருந்து வந்துரும்? எப்படி அத வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? ஒட்டுமொத்தமாகவே ஒரு 50 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. நமக்கு எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அத இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு 50 வருஷம் கூட முழுசா முடியலன்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் 50 வருஷம் ஃபுல்லா முழுமையா கொண்டு போய் 18%னா 18% இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா? பல இடங்கள்ல காலியா இருக்குன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல அவங்க வந்து போட்டியே போடலங்கிற காரணங்கள காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனா எஸ்சி, எஸ்டிகளுக்கான நிதியையே திருப்பி அனுப்புறாங்க. இப்படிதான் நிலைமை இருக்கு. முழுசா அதை பூர்த்தி செய்யவே இல்லாத ஒரு நிலைமையில, புதிதா பெற்றிருக்கிற சில இடஒதுக்கீடுகள் வந்து 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான தேவை இருக்கு. இதெல்லாம் செய்யாம அதை ரிவோக் பண்ணுவதற்கான ஒரு பேச்சே இன்றைக்கு இல்ல அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி சொன்னது. நான் அதையே வந்து இவங்க வந்து மாற்றி ராகுல் காந்தி மேல இன்றைக்கு வழக்கு போடுவேன் அப்படின்னு எச் ராஜா இன்றைக்கு எஸ்சி, எஸ்டி மாநில அவங்க கட்சியினுடைய எஸ்சி, எஸ்டி மாநில தலைவராக, பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு வந்து பேட்டி கொடுத்தார் எச் ராஜாவோடு சேர்ந்து. அவங்க 30ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போறாங்க. அது இல்லாம எஸ்சி, எஸ்டி ஆணையத்துல ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்போகுது. இந்த வழக்குலாம் எப்படி நிற்கப் போகுது? நாங்கலாம் பல வழக்குகள எஸ்சி, எஸ்டி ஆணையத்துல குடுத்திருக்கிறோம். ஆதாரம் பல ஆதாரங்கள அதுக்காக திரட்டி குடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. மிஞ்சி போனா அதிகபட்சமாக அவர்கள் வந்து இத வந்து எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு கீழ ஒரு வழக்கு பதிவதற்கான முகாந்திரம் இருக்கு. அவ்வளவுதான் அந்த ஆணையத்தால செய்ய முடியும். பல கல்லூரிகள்ல நடக்கிற மாணவர்களுக்கு எதிராக நடக்கிற பல இந்த மாதிரியான சாதிய வன்முறைகளுக்கு எதிரா நாங்க போய் எஸ்சி, எஸ்டி ஆணையத்த அணுகியிருக்கிறோம். இப்போ வந்து பேச்சு வாக்குல ஒரு ஆசிரியர் வந்து மாணவரை திட்டுறாரு. இதற்கான ஆதாரத்தை நீங்க எப்படி சமர்ப்பிக்க முடியும்? வகுப்பறைக்குள் கேமரா கிடையாது. இப்ப இது மாரி ஆ ஆதாரமே அடுக்கடுக்கான ஆதாரங்கள் குடுத்தா தான், அதை வந்து அவங்க எஸ்சி, எஸ்டி ஆணையம் வந்து ஒரு பரிந்துரைய அரசுக்கு குடுக்கும். இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்ல நீங்க இது வழக்கு தொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுவே குடுக்கணும். இதுல எந்த முகாந்திரமும் இல்ல. ஆனா இதுல அரசியலுக்காக வந்து கையில் எடுக்குறாங்க. அரசியலுக்காக நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டம் நடத்தப்போறாங்க. இதுல எந்த உண்மையும் இல்ல. இவர்களுக்கான எந்த எஸ்சி, எஸ்டி மக்கள் மீதான அக்கறையும் இல்ல. அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் ராகுல் ராகுல் வந்து இவங்க நேரா போற அந்த பாதையில ஒரு தடுப்பாக குறுக்கே நின்று கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க முட்டி மோதி திரும்ப யூட்டர்ன் போட்டு அதே நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு வந்து பிஜேபி மோடி அரசு தள்ளப்பட்டிருக்கிறது தோழர். கண்டிப்பா தோழர். இப்போ சமீபத்தில பாஜக கட்சி தரப்புல இருந்து கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள், ஏன் இணை அமைச்சர் ஒருத்தரே வந்து ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல்லாம் விடுத்தாங்க. பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எம்எல்ஏவும் கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு இருக்கு. அந்த கொலை மிரட்டல் விடுறது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கண்டனத்தையும் பாஜக கட்சியோ, இல்ல மோடியோ வந்து கண்டிக்கல. ஸோ அதுவுமே மக்கள் மத்தியில ஒரு ஒரு பின்னடைவா தான் பாஜகவுக்கு வந்துச்சு. அத எப்படி நீங்க இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ இது இப்படியே தொடருது அப்படிங்கிறப்ப, ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ்க்குள்ள பாஜக போகுதா? அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு.
இந்த பக்கம் ராகுல் காந்தி ரொம்ப வலிமையா, ஸ்ட்ராங்கா எல்லாராலயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்து வருகிறார். மோடி வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவருடைய செல்வாக்கெல்லாம் கரையா தொடங்கிருச்சு. மாற்று ஆள் அங்க யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த இத எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா வந்து மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்தந்த மாநிலங்கள்ல இவர்களுக்கு எதிராக ஏற்கனவே இருக்கிற லீடர்ஸ்க்கு எதிரான ஒரு மனநிலை வந்து உருவாயிருக்கு. அடுத்து யார் வருவது? இந்த குறிப்பா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த அ தேர்தல், பிஜேபியினுடைய தேர்தல். இந்த 2ம் வந்து மிகப்பெரிய இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஆர்எஸ்எஸ்குள்ள நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப தேர்தல்ல வந்து போட்டி, இந்த மாரி பிரச்சனைகள், சர்ச்சைகள் அப்படி எதுவுமே வராது. அவங்க வந்து ஒரு பிளான்டா இருப்பாங்க. அடுத்து இது அதாவது நீங்க வந்து இந்த லயன்ஸ் கிளப் அந்த மாதிரியான கிளப்கள்ல பார்க்கலாம். அடுத்து அடுத்த ஆண்டுக்கான பிரசிடென்ட் யாருன்னு முந்தைய ஆண்டே வந்து முடிவு பண்ணிருவாங்க. அந்த பரிந்துரை எல்லாம் வந்துரும். இந்த எலக்ஷன்லாம் முடிஞ்சிரும். அத இந்த ஆண்டு பதவி இருக்கும்போதே அடுத்த ஆண்டினுடைய பிரசிடென்ட் யார நாமினேட் பண்றா எல்லா செய்திகளும் வந்துரும். அதுபோல ஒரு அமைப்பு தான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அடுத்த முறை யார் வரப்போறாங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பிளான்டா திட்டமிட்டு அமைப்பை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த முறை அந்த கட்டுகள் எல்லாம் கலைந்திருக்கு. பல குழப்பங்கள் வந்திருக்கு. அதுக்கு காரணம் மோடி வந்து ஒரு எதேச்சதிகார தன்மையோடு நடந்து கொள்கிறார். இந்த அதிகாரத்தை விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற இடம் இன்னைக்கு வந்து அதான் பிரச்சனை. இப்போ அவங்களுடைய ரூல்ஸ் 75 வயதுங்கிறதோ, அல்லது தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதோ, எதையுமே மதிப்பதாக இல்லை. மிகப்பெரிய லீடராக வலம் வந்த அத்வானியே வந்து தூக்கி எறியப்பட்டு, அப்பதான் மோடி கொண்டு வரப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நாடு முழுவதும் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அதாவது தமிழ்நாட்டுல வைகோ வந்து அத்வானியை பெருமையா பேசுறார். அப்படி பல அ மாநிலங்கள் அளவுல எ தமிழ்நாட்டில டெல்லி தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் பல சிறிய சிறிய கட்சிகளை கூட கவர்ந்த ஒரு தலைவர். இந்தியா முழுவதுக்கும் இந்துக்களை தூண்டிவிட்டு பல வெற்றியை கண்டவர். பாபர் மசூதி இடிப்புக்கு காரணமாக இருந்த ஒரு தலைவர். இந்திய அரசியலில் பிஜேபி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கே அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்டவரையே ஓரங்கட்டின ஒரு அமைப்பு அது. ஆனால் இவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நான் தான் பிஜேபி, நான் தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸே எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார். இப்ப அடுத்து ஆர்எஸ்எஸ்க்குள்ள கூட தனக்கு சாதகமான சிலரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சிய வந்து அவரு பண்றாரு. ட்ரம்ப் வந்து தோத்ததுக்கு அப்புறமும் நான் வெளியில போக மாட்டேன்னு 2 மாசம் வந்து முரண்டு பிடிச்சாரு. அப்புறம் வழக்கு தொடுத்தாங்க. அந்த மாரி போராட்டம் நடத்துனாங்க. அந்த மாரி நிலைமை இன்னைக்கு இந்தியாவுல இருக்கு. அந்த சமயத்துல தான் இதற்கான மோடியை மாற்றுவதற்கான ஒரு சூழல், மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து கட்சிக்குள்ளும், ஆர்எஸ்எஸ்க்குள்ளும் வந்திருக்கு. அப்ப தொடர்ந்து அவர் ஆட்சி நடத்துனதுல கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்துனதுல மக்களுக்கு இயல்பா இருக்கிறப்பவும், அடுத்து இவரை முன்னிறுத்தி நாம ஜெயிக்க முடியாதுங்கிறதையும் வந்து கிரவுண்ட் லெவல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மோடியை முன்னிறுத்திக் கொண்டே அடுத்தடுத்த தேர்தல்ல ஜெயிக்க முடியாது. மக்கள் எப்படி வந்து மோடி அலை என்கிற பேர்ல மோடி வந்து எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்தாரோ, அதுபோல இன்றைக்கு மோடி எதிர்ப்பலை வந்து பெரிய அளவுல உருவாகிக் கொண்டிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8% அளவுக்கு வீழ்ச்சி மோடியினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். இப்ப இன்னைக்கு 45% மாறியிருக்கு. கிட்டத்தட்ட 70, 80% இருந்து 45% மாறியிருக்கு. இப்படிப்பட்ட ஒருவரை மீண்டும் முன்னிறுத்த முடியுமா? மீண்டும் முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளேயே வந்திருக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் மோடியை மாற்றுவதற்கான ஒரு முயற்சிகள் பல்வேறு தரப்புல இருந்து பரப்புவது வந்து மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறியிருக்கு. எந்த ஒரு திட்டத்தையும் அரசியல் ரீதியாவும் கொண்டு வர முடியல. அ அவருடைய சொந்த அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகளும் தோத்து போய் கொண்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு கங்கனா ரனாவத் போன்ற நபர்களை இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு கங்கனா ரனாவத் ஒரு படம் இவங்க எமர்ஜென்சி. சீக்கியர்களுக்கு எதிரான ஒரு படம். ஆமா. எமர்ஜென்சி வந்து மையப்படுத்திய ஒரு படம். அந்த படத்தை இன்னைக்கு தணிக்கை குழு வந்து அனுமதிக்கல. அனுமதிக்கலன்னா, நாங்க வந்து இத தடை செய்றோம்னு அவங்க சொல்லல. ஆனால் அனுமதிக்காம வச்சிருக்கிறாங்க. கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கிகளாக செயல்பட்டவர்களே இன்றைக்கு வாய்மூடி மௌனிகளாக அமர்த்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
மோடியே வந்து யாரும் யாரும் நீங்க பேச வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு வந்து நாட்டுல ஒரு மிகப்பெரிய மோடி எதிர்ப்பு சூழல் உருவாயிருக்குன்னு தான் பார்க்கிறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.